அந்த நாட்களில் என்ன செய்வாங்க? ரிவைவல் மீட்டிங் வைப்பாங்க. என்னது? எழுப்புதல் கூட்டம். ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எழுப்பணும். இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு இன்னொரு வார்த்தை என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புவது. ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புவது அதுதான் இதோடைய காரியம். ஓகே, ஆவிக்குரிய காரியத்தை எழுப்புவது தான் இந்த காரியம். அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுக்காக சில நேரத்தில் அந்த நாட்களில் என்ன செய்வாங்க? ரிவைவல் மீட்டிங் வைப்பாங்க. என்னது? எழுப்புதல் கூட்டம். ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எழுப்பணும். எப்படி எழுப்பு? ஒழுங்காக சேர்ச்சுக்க வர மாட்டாங்க, ஒழுங்காக சபையில் ஈடுபாடு இருக்காது, அப்போ எல்லாமே ஒரு மாதிரி மங்கி போச்சு. அதனால் எழுப்புதல் கூட்டம். அங்கே வந்து ஒரு பிரசங்கியார் வந்து கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் வச்சு தாக்கி விட்டு வசனத்தை வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் போடுறது, லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் விழுவோம். அப்படியா அண்டுனுக்கு தேசிய மாட்டா, அப்படியா நீ பாரு, அப்படியோ பயம் வந்துடும். ஆஹா, இதுக்கப்புறம் நம்ம சரிப்பட்டில் போச்சுடா, நம்ம போட்டுருவார் அப்படி சொல்லி வருவோம். ஆனால் இது வந்து உங்களுக்குள்ளேயே நடக்க வேண்டிய காரியம். நான் சொல்கிற காரியம், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்தி நீங்கள் சொந்தமாகவே எழும்பி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஒரு காரியத்தை தெரிவிக்கும். புரியுதானே சொல்கிறேன்? இதில் நிறையா அனுபவங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஓகே.